எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம், கண்களை தட்டி சொல்லுங்களேன், கண்களை ஏறெடுப்பே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தின் நிழல் அவரே. இஸ்ரவேலை பத்திரமாக சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. சொல்லுங்க, நன்றி செலுத்தி அவரை உயர்த்தி. நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாடு போட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என்
செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறையானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறையானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. அதிசயம் செய்வார் கலங்க. சொல்லுங்க, நல்ல நம்பி விசுவாசிச்சு பெரியவரே உனக்குள்ளே உன்னேசு என்றும் பெரியவரே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. சொல்லுங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமானவைகளை சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானதோ. உன்னில் பகையானதோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார். வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. வலக்கரம் தாங்குவர் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்னும் பெரியவரே. நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய. அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. சொல்லுங்க, அறியாததும் உனக்கு எட்டாததுமானவைகளை அது என் தேவன் செய்வார் என்று விசுவாசிச்சு சொல்லுங்க, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய. கடந்த நாள் எல்லாம் வழுவாமல் என்னை காருண்யத்தாலே காத்தீரே. கடந்த நாள் எல்லாம் வழுவாமல் என்னை காருண்யத்தாலே காத்தீரே. வல்ல தேவதேவும் வாக்குகளை
ராஜனுக்கு சொல்லுங்க, ராஜாதி ராஜனுக்கு, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தருக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. எந்த காலடி வழுவிடாமல் எந்த நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் திருபயாம் தினம் வழி நடத்தும் கண்மணி போல தேவன் ஆராதிக்க அவர் உயர்த்தின காலை விலைகளை அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே அல்லேலூயா. சொல்லுங்க ஹalleluya. ராஜனுக்கே சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில். சொல்லுங்க ஹalleluya. தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தருக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை பொருந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே அல்லேலூயா, பரிசுத்தருக்கே அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா. அல்லேலூயா, ராஜனுக்கே. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க அக்கிரமாய் வந்தார், கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க அக்கிரமாய் வந்தார், சிங்கத்தின் மேலே நடந்திடும் வேளை சர்ப்பங்களை மிதித்திடுவே, சிங்கத்தின் மேலே நடந்திடும் வேளை சர்ப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை. சொல்லுங்க, மகிமை அந்த தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை அல்லேலூயா, மகிமை தேவ மகிமை, தேவனுக்கே மகிமை அல்லேலூயா, மகிமை ரபலஷேரே. ஓ அல்லேலூயா, மகிமை தேவ மகிமை, மகிமை வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த நற்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம், வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்த நற்காய் நீந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீவனிலே, அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீவனிலே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தோ, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தோ, பயப்பட
நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. வேதம் சொல்லுது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனமடிவடைவதில்லை. காரணம், இங்க எனக்குன்னு நமக்குன்னு சொல்லிக்க ஒரே ஒரு உரிமை சொத்து ஆண்டவர் மட்டும்தான். அவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது, அவர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது, இந்த போராட்டம், பிரச்சனை, சோர்வுகள், எதிர்ப்புகள், ஒடுக்கப்படுதல் எல்லாம் பலமாய் நமக்கு மாறுகிறது ஒன்றாய் இருக்கிறது. உலகம் ஒன்றை கற்றுக் கொடுக்கும், கிறிஸ்தவர்கள் அதையும் பிடித்து வாழலாம். தேவன் ஒன்றை காட்டி நமக்கு நம்மை சீர்படுத்துவார். அதிலையும் நம்ம அர்ப்பணித்து பரலோகத்துக்கு ஆயத்தப்படலாம். முடிவு நம்ம கையில தான். காலை வேளையில நன்றி உள்ள இதயத்தோடு இந்த வார்த்தை ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி ஏசப்பா. மறவாமல் நினைத்தீரையா. என்னை மறவாமல் நினைத்தீரையா. இரவும் பகலும் என்னை நினைத்து சொல்லுங்க, இரவும் பகலும் நன்றி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் நன்றி நன்றி ஐயா.
ஆலயத்தில் நடப்பட்டவன் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் மங்கையே நம்புவன் நானும் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உமன்பையே நம்புபவன் அபிஷேக ஒளிவமரம் சொல்லுங்க அப்படி ஆலயத்திலே நடப்பட்டு உமன்பையே நம்புபவன் உம்பசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் உம்பசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் நீரே என் வெளிச்சமும் நீக்குமானி நீரே என் ஜீவனின் பலனானி நீரே என் வெளிச்சமும் நீக்குமானி நீரே என் ஜீவனின் பலனானி நானும் அபிஷேகம் உன் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் நான் அபிஷேக ஒளிவமரம் ஆலயத்தில் நடப்பட்டவன் நல்ல வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு பசியாற்றுகிற உணவாகவும் உம்முடைய நடத்துதல் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு வெளிச்சமாகவும் ஆவியாருடைய துணையாய் எப்பொழுதும் எங்களோடு கூட இருப்பதற்கு அவரை கொடுத்து ஆராதனையிலே இப்ப ஆண்டவரே நீங்க இதுவரைக்கும் நடத்தி வந்த விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே சொல்லுங்க உமக்கு நன்றி. அதே நேரத்துல அந்த தாளந்துகள் கிருபைகள் ஆசீர்வாதங்களை எதற்கு உபயோகப்படுத்தணும் எப்படி உபயோகப்படுத்தணும் எங்க உபயோகப்படுத்தணுங்கிற தெளிவை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா வேத வசனத்துல மட்டும்தான். ஆமென். இந்த புரிதல் நமக்கு இல்லாத இருக்கும் பட்சத்தில் நம்ம எல்லா இடத்துலயும் இருப்போம், எல்லாரும் நம்மளை பார்த்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆமென். நம்ம எல்லாத்தையும் செய்வோம், ஆனா ஆண்டவர் மட்டும் நம்மளை பார்த்து துக்கமா இருப்பாரு, தூரமா இருப்பாரு. ஆமென். ஆண்டவர் ஒரு ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போனார். ஒரு இடத்துக்கு படகுல கூட்டிட்டு போறாரு. ஆண்டவரால் ஏவப்பட்டு ஒரு பெரிய வேர்ல்டு கான்ஃபரன்ஸ், ஒரு க்ரூஸ் ஷிப்ல, ஒரு பெரிய ஷிப்ல நடக்குது, கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே தலைவர்கள். எல்லாரும் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து தலைவர்கள். ஆமா, இந்த வித்தியாசமே தெரியணும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க ஏன், இது ரொம்ப முக்கியமான ஒரு கதை, கேளுங்க. பசிபிக் ஓஷன்ல நடு கடல்ல இந்த கப்பல் போகும்பொழுது எல்லாரும் தலைவர்கள்ல தேவன் ஏற்படுத்தின தலைவர்களா அவங்களே ஏற்படுத்திக்கிட்ட தலைவர்களா, அது வேற விஷயம். அதெல்லாம் தெளிவா நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். சர்ச்ல நிறைய பேச வேண்டியது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஆமென். யார் தேவனை ஏற்படுத்துறாரு, அவர்களுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கும், நடத்துதல் எப்படி இருக்கும், அவர்களுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும், தெளிவு எப்படி இருக்கும், புரிதல் எப்படி இருக்கும், பேச்சு எப்படி இருக்கும், நடக்கை எப்படி இருக்கும், எல்லாம் தெரியும். ஆமென். இது நம்ம ஒன்றும் பெருசா
இன்னும் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சரி, எல்லாருமே தலைவர்கள் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு கூப்பேனா இந்த ட்ரெயின்ல எல்லாம் ஒரு டோர் போட்டுருவாங்க தெரியுமா? ஏசி ரூமுக்கு முன்ன பழைய ட்ரெயின்ல எல்லாம் ஒரு தனி டோர் இருக்கும். அவங்க அதுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க. திடீர்னு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஏவல் உள்ளத்துல, ஒரு ஏவல், தலைவர்கள் கூடி வந்திருக்கிறோம், ஏன் இடம், எனக்கு கொடுத்திருக்கிற இந்த இடம், நான் என்ன வேணா, இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க? ஒரு கப்பல்ல இருக்காங்க, என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்லி ஒரு திடீர்னு ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து அந்த கப்பல்ல பெரிய ஓட்டை போட ஆரம்பிச்சாரு. தட 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 தடன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் வந்து கதவு உள்ள பூட்டிட்டாரு. கதவு தட்டுறாங்க. யோ என்னையா பண்ற? யாரும் பேசக்கூடாது, எனக்கு கொடுத்த இடம் இது, என் ரூம்ல நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கப்பலை தட 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 அடிச்சு என்ன பண்ணாராம்? ஓட்ட போட்டாரு. அவருக்கு மட்டும் பிரச்சனையா இல்ல கப்பல் இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனையா? ஆண்டவர் நம்மள ஆலயத்துல வச்சிருக்காரு. அவன் ஆண்டவர் அவரை வந்து சிறை பிடிக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. தலைவர் தான் சிறை பிடிக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. ஏன்? நூற்றுக்கணக்கான மக்களுடைய உயிருக்கு ஆபத்தா அந்த ஆள் மாறிட்டார். ஆமென். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்தில், அதனாலதான் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிற இடத்தில் கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் வச்சிருக்கார். ஆமென். படகை ஓட்டுகிறவர் இல்ல, படகு எப்படி போகணும்னு ஆளுகை அதாவது அறிவுரை கொடுக்கிறவர். ஆமென். நாட் a person who drives. டிரைவர் கிடையாது அவரு. நிறைய பேர் பாஸ்டர் டிரைவர் மாதிரி பார்க்கிறது, அப்படிதானே? பாஸ்டர் டிரைவர் மாதிரி பார்க்கிறது. டிரைவர் கிடையாது. இந்த படகு எங்க போனோன்னு வழி காட்டுகிறவர். ஆனால் ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா, அழைப்பு எல்லாருக்கும் ஆண்டவர் பொதுவாக தம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுவதற்கு ரட்சிப்பின் கிருபையை கொடுத்து ஒரு ஆலயத்தில் சேர்த்திருக்கிறார். ஆமென். கேள்வி என்னன்னா, தேவன் என்னை வைத்திருக்கிற அந்த கேப்டன் ஆஃப் தி ஷிப் உடைய சத்தத்தை நான் கேட்டு அந்த சத்தத்தின்படி நடந்து நான் போனா பெசிபிக் ஓஷன்ல மூழ்கி போக மாட்டேன். அக்கறைக்கு நான் போறதுக்கு எனக்கு பீஸ்ஃபுல்லான பயணம் இருக்கும். ஆமென். நான் சமாதானமாக கடந்து செல்வதற்கு ஒரு ஆள் யோசிச்சு வழிகாட்டியா இருந்து வழி நடத்துறதுக்கு தேவன் வைத்திருக்கிறார். சபையும் இந்த மாதிரிதான். ஆமென். ஹல்லேலூயா. சபையும் நிறைய தாளந்துகள் இருக்கலாம், தனிப்பட்ட தாளந்துகள். எதற்கு தேவன் கொடுத்திருக்காருன்னா, இன்னொன்னு வெளிப்படையா சொல்லட்டுமா? தீர்க்க தரிசனம் பேசுறது எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை கொடுக்கல. ஆமென். ஓகே. அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த கிருபைய, அப்ப அந்நிய பாஷை பேசலாம் அவங்க குறைந்தவர்களா? கிடையாது. ஆமென். அந்நிய பாஷை பேசுனா நீ தனியா பலனடைய பேசுன்னு பைபிள் சொல்லி இருக்கு. நம்ம பெந்தேகோஸ்தே சபையா இருக்கிறதுனால, நம்முடைய சபை கோட்பாடுகள் இதை ஒற்றுக்கொள்றதுனால பப்ளிக்ல சர்ச்ல எல்லாரும் பேசுறோம். அதனால ஒருத்தவங்க கீழே ஒருத்தவங்க மேல இல்ல. அப்ப தேவன் கொடுத்திருக்கிற காரியங்களை ஒரு தலைமை நடத்தி கொண்டு போவதற்கு எல்லாரும் ஒத்துழைச்சு தங்களுடைய சுயத்திற்கு இடம் கொடுக்காமல் அந்த படகு அக்கறை போறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டுமே, சுயநலம் இல்லாமல் இருந்தால் மட்டுமே அவன் மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வும் பாதுகாப்புக்குள்ளும் ஆரோக்கியத்திற்குள்ளும் பராமரிக்கப்பட்டு நடத்தப்படும். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு தோன்றுகிறதெல்லாம், நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் வைத்திருக்கிற அந்த வழிநடத்துதல், அந்த திட்டங்கள்ல நம்மை ஈடுபடுத்தி, பழைய காலத்துல அந்த காலத்துல இருந்த சபைகள் எல்லாம் இந்த பிரச்சனை இல்லை. இந்த காலத்துல நிறைய இருக்கு. ஆமென்.
இந்த காலத்துல நிறைய இப்போ ஜெய்சிலன்லாம் இருக்காங்கன்னா 35 வருஷம் 40 வருஷம் 42 வருஷம் கூட இருக்கலாம். எங்க வேணா இப்போ மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு போகலாம்ல, பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போகலாம், அங்கே போகலாம். இங்கே புதுசாக திடீர்னு அப்படியே ஆரம்பிக்குது. இப்போல்லாம் திடீர்னு ஓடலாம்ல. ஏன் ஓடல? ஏன் போல? தேவன் வைத்திருக்கிற இடத்துல உண்மை உள்ளவர்களால் இருக்க வேண்டியது அவரவர்களுடைய, எல்லாரும் சொல்லுங்க, அவரவர்களுடைய கடமை. ஆமென். உலகம் மோசம் போக்கலாம். நான் நம்பின எனக்கு பிரியமா இருக்க என் பக்கத்துல இருக்கிற ஆள் என்ன வழி தவற செய்யலாம். என் கொள்கையில நான் கரெக்டா இருக்கணும். ஆமென். என் கொள்கையில நானு கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த படக மனதில் வச்சுக்கங்க சாகர வரைக்கும். ஆமென். நான் அக்கறைக்கு செல்ல வேண்டிய ஆள். ஆமென். என் சுயநலத்தை இங்க நான் உபயோகப்படுத்த இயலாது. முடியும், கூடாது. ஆமென். நான் தேவனிலே பலப்படுகிறவனா இருந்தால் என்னுடைய பலன் என்னுடைய பொது ஆலயத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். ஒரு ஆள் சுயநலத்தினால எத்தனை பேருடைய ஆசீர்வாதம். ஒரு ஆயி பட்டணம் அழிஞ்சு போச்சு. யாருனால அழிஞ்சு போச்சு? ஒருத்தவன் கீழ்ப்படியாம. எத்தனை பேரு? முழு சர்ச்சப்பே ஒரு அப்பெல்லாம் இல்ல, ஒருத்தவன் கீழ்ப்படியாமைனால. ஆமென். ஹல்லேலூயா. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல செய்திகள் நான் கேள்விப்படுறேன். விசுவாசிகள் அப்படிதான் இருக்கணும். நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகள் பத்தி நான் நிறைய நல்ல செய்திகள் கேள்விப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். அப்படிதான் இருக்கணும். சபை வைராக்கியம் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. ஜான் பிட்ரையா அப்படி இப்படின்னு கிடையாது. என்ன ஆண்டவர் ஒரு சர்ச்சில் வச்சிருக்காரு, என் குடும்பம் அதற்கு கட்டுப்பட்டு உட்பட்டு தான் இருக்கும். எனக்கு 1001 கனெக்ஷன்ஸ் இருக்கலாம், 1008 தொடர்புகள் இருக்கலாம். தேவன் என்னை வைத்திருக்கிற இடத்தில் ஆமென் வேதம் சொல்லி கொடுக்கிற அந்த ஒழுங்கின்படி தான் நான் கட்டுப்பாடோடு இருப்பேன். இதான் வேத வசனத்தை பின்பற்றுகிற விசுவாசிகளுடைய அளவுகோல். ஹல்லேலூயா. என்னங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? போங்க பண்றீங்களா? உங்க வேதத்தை நீங்களும் போங்க. வேதத்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் திருப்பிக் கொள்ளுங்க. 2 கொரிந்தியர். இன்னைக்கு நான் ஏன் இதை பேசணுன்றத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நான் பேசின இந்த காரியம் இங்க இன்னைக்கு 2024 என்ன டேட் இன்னைக்கு? 26ஆம் தேதி நடக்கல. 1ஆம் நூற்றாண்டுல பவுல் எழும்பி பிரசங்கிக்கும் பொழுதே பவுலுக்கே இது நடந்துச்சு. ஆமென். ஆனா என் பிரசங்கம் அது கிடையாது. என் பிரசங்கம் வேற. 1 கொரிந்தியர் 3 வார்த்தை நான் சொல்லி மேடை விட்டு இறங்கிட்டேன் போன வாரம். என்ன வார்த்தை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 3 வார்த்தை நான் சொன்னேன், சொல்லி மேடையை விட்டு இறங்கிட்டேன். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. நான் கேட்பேன்னு சொல்லிட்டு நான் போய் உட்கார்ந்துட்டேன். சரிங்களா? என்ன வார்த்தை? 3 வார்த்தை. கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற வெளிப்படையான மாற்றங்கள் 3. 1, முதல்ல நல்ல சத்தமா சொல்லுங்க, எண்ணங்களில் மாற்றம். எல்லாரும் சொல்லுங்க, எண்ணங்களில் மாற்றம். எண்ணங்களில் மாற்றம். எண்ணங்கள்னா மைண்ட், சிந்தையில மாற்றம். அப்புறம் தேவனோடு இருக்கிற உறவில் மாற்றம். தேவனோடு இருக்கிற உறவில் ஒரு மாற்றம். 3வது உலகத்தோடு இருக்கிற உறவில் ஒரு மாற்றம். கிறிஸ்தவர்களுக்கு இந்த 3 மாற்றம் ஃபவுண்டேஷன். இந்த 3 மாற்றம் எனக்குள்ள இல்ல அப்படின்னா நான் கிறிஸ்டியன்ங்கிற ரிலிஜனை ஃபாலோ பண்ணுவேன். கிரைஸ்ட்ங்கிற நபர் தெரியாது எனக்கு. ஆமென். கிறிஸ்தவம் என்கிற மதத்தை நான் பின்பற்றுவேன். கிறிஸ்து என்கிற நபரை நான் அறியவில்லை என்ற அர்த்தம். ஏன்னா கிறிஸ்து ஆட்கொண்ட வெளிப்புறமான மாற்றம் என்னில் காணப்படும். ஆமென். ஆமென். இல்லனா இல்ல, நான் கிறிஸ்டியன் பட் ஐ டோன்ட் நோ கிரைஸ்ட். அவங்கள பார்த்து தான் இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நான் ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டேன்.
கர்த்தாவே கர்த்தாவே என்று சொன்னேன், உம்முடைய நாமத்துல பிசாசுகளை துரத்தினேன், உம்முடைய நாமத்துல தீர்க்க தரிசனங்களை உரைத்தேன், உம்முடைய நாமத்துல இதை செஞ்சேன் அதை செஞ்ச. ஆண்டவர் வந்து, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் பேரை சொல்லி நீ இதெல்லாம் சொன்ன, ஆனா நான் சொல்ற மாதிரி நீ செய்யலையே. என் பேரை சொல்லி நீ 1000 செய்யலாம், ஆனா நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சாதான் உனக்கு பரலோகத்துல இடம். ஏன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே வழி, எல்லாரும் சொல்லுங்க ஒரே வழி, நல்ல சத்தமா சொல்லுங்க ஒரே வழி அவர்தான். ஆமென். ஒரே ஆலோசனை புத்தகம் வேதம் தான். ஆமென். ஹalleluya. நைட் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே அப்படியே ஏதோ ஒன்று வந்து, மகளே உன் பேர் என்னம்மா? கீர்த்திகா. பேர் நானும் கேட்டு, என் மகளே கீர்த்திகா, நைட்டு நீ நான் தூங்கிட்டு இருக்கும் போது நீ இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்த்தேன், ஆண்டவர் உனக்கு இதை சொல்ற. இந்த டயலாக் எல்லாம் பைபிள்ல இல்லை. ஆமென். ஹalleluya. இத கண்டு ஏமாற உங்க ஆத்மா உங்க சரீரமும் ஒரு படகு தான். இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொலை போடுகிற ஒரு வார்த்தைகள். ஆமென். ஆழ்கடலுக்கு கொண்டு போகிறதான காரியங்கள் இது. ஆமென். ஹalleluya. இதுக்கு நான் கொடுத்த விலைக்கரையும் பெருசு. கிட்டத்தட்ட எனக்கு 34-35 வயசுல தான் இதெல்லாம் புரிஞ்சது. ஏறக்குறைய 15 வருஷத்துக்கு மேல வேதத்துக்கு மாணவனா இருந்த பிறகுதான் இதெல்லாம் புரிஞ்சது. ஆர்வத்தோட 15 நாளைக்கு ஒரு முறை நான் சென்னையில இருப்பேன். ஆமென். உட்கார்ந்து இந்த சீஷத்துவெல்லாம் இன்னைக்கு நேற்று ஆரம்பிக்கல, 2014 இருந்து. ஆமென். போய் உட்கார்ந்து கேட்பேன். எவ்வளவு காசு நான் செலவு பண்ணியிருப்பேன் தெரியுமா? எத்தனை ஆயிரங்கள். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு முறை அந்த கிளாஸ் நடக்கும் பொழுதும் 15,000, 8,000, 9,000, 10,000, 4,000, 3,000 அங்கேயே இருப்பேன். சென்னையில பாஸ்டர் கல்யாணம் மத்தியே இருப்பேன். அதனால ரொம்ப எனக்கு நான் பழகிட்டதுனால தம்பி நீ ஃப்ரீயா படி அப்படின்னு சொல்லல. ஆமென். விலைக்கரையும் பெருசு. ஆமென். அதனாலதான் இவ்வளவு தைரியமா, அதனாலதான் தடுமாறாம வசனத்துல குழப்பம் இல்லாம என்னால சொல்ல முடியுது. ஆமென். ஹalleluya. இந்த காரியம் ரொம்ப நாளா என் மைண்ட்ல இருக்கு, எடுத்துடலாம் இந்த மைண்ட்ல இருந்து. இன்னைக்கு கிளம்பி நடந்து ஊழியம் செய்கிற ஆட்களுடைய பெரும்பாலும் இருக்கிறவர்களுடைய பின்னணி நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தொடர்பு வேத வசனம் சரியா புரிதல் இல்லாதவர்களோடு இருக்கும். புரிதல் இல்லாதவர்களோடு காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க. காலத்திற்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும், எது செய்யணும்னு தெரியாது. காலத்திற்கு ஏற்ற மாதிரி. சமீபத்தில் போன வாரம் நீங்க எல்லாம் Facebookல ரொம்ப ஆக்டிவா இருக்கிற ஆட்கள் உங்களுக்கு தெரியும், கூடார பண்டிகைன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். கூடார பண்டிகைன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். பிரபலமான ஒரு சில ஆட்கள், இன்னைக்கு அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் ஐயோ பரலோகம் அப்படியே இறங்கி வந்துடும் வானத்துல இருந்து. அப்படிப்பட்ட ஆட்கள் கூடி வந்து, ஏன் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தர தெரியுமா? எங்க சத்தியம் போதிக்கப்படுதோ அதே வாரத்துல அதே விஷயத்துல உங்களுக்கு சோதனை வரும். நீ உறுதியா நில்லுங்கிற அந்த வார்த்தையில தான் அந்த வாரம் உனக்கு சோதனை. ஆமென். விசுவாசமா இருங்க, உன் விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு அந்த வாரத்துல அதுதான் சோதனை. ஆமென். சபைக்கு உறுதுணையா இரு, தூணா இருன்னு சொல்ல அந்த வாரத்துல தான் உனக்கு அந்த விஷயத்துல சோதனை. ஆமென். சோதனையை மேற்கொள்கிறவர்களா நம்ம இருக்கிறதுக்கு எது சோதனை இல்லைன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் இதை சொல்றேன். பயங்கரமா டான்ஸ் ஆடுறாங்க. இந்த சினிமால எல்லாம் இப்படி தூக்கிட்டு போயிட்டு ஒருத்தர் படுத்துக்குவான், மைக்கை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போறாங்க. கள்ள போதகர்கள் நல்ல வசனத்தை தூக்கிட்டு வருவாங்க. ஆமென். நல்ல இயேசு நல்லவர் தான் எல்லாருக்கும். ஆனா அதனால கள்ள போதகர்கள் எல்லாம் உள்ள விட்டுறலாமா? விட்டுற முடியுமா? ஆமென். எங்க மறுபடியும் 5 அதிகாரம்
6ஆம் வசனம், 16ஆம் வசனம் படிங்க. நான் தொடர்ந்து அந்த கதையை சொல்றேன். 16ஆம் வசனம் படிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இது யார் சொல்றாருன்னா பவுல் சொல்றாரு. எதுக்காக இது சொல்றாரு அப்படின்னா, கொரிந்து சபை பவுல் ஆல் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. சரிங்களா? கொரிந்து சபை பவுலால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை. இந்த சபையை அவர் ஆரம்பித்து சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவர் டீல் பண்றாரு. அந்த சர்ச்சில் இருக்கிற சில பிரச்சனைகள் எல்லாம் அவர் சரிபடுத்துறாரு, சீர்படுத்துறாரு. ஆமென். பாஸ்டரோட வேலை என்னது? சீர்படுத்துற. அந்த கலாத்தியர்ல எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 4 விஷயம் சொல்லுது. அப்புறம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல 4 விஷயம் சொல்லுது. பாஸ்டருடைய வேலை சீர்படுத்துற வேலை. ஆமென். ஏன் சீர்படுத்தணும்? யாருமே சரியில்லாம இருக்காங்களா? உலகத்தின்படி எல்லாம் நல்ல மெச்சோர்டா சிறந்த ஞானிகளா தான் இருக்கும். ஆனா பரலோகத்தின் வழிகள் அநேக நேரத்துல உலக வழிகளோடு தொடர்பு பட்டு போய்விடுகிறதுனால குழப்பம் அடைந்து விடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இத பிரித்து காட்டி உலகம் இத சொல்லுது, பரலோகம் இத சொல்லுது அப்படின்னு சொல்லி அதாவது சீர்பொருத்துகிற வேலையை தான் பாஸ்டர் செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்றாருன்னா, அவர் சபையை ஆரம்பிச்சு அந்த சபையை நடத்திட்டு போயிட்டே இருக்கும்போது அங்க இருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு போறதுக்குள்ள ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய பேர் தவறான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தவறான தொடர்புகள் இருக்கு, தவறான பிரச்சனைகள், பணத்துல பிரச்சனை இருக்கு, அன்புல பிரச்சனை இருக்கு, விசுவாசத்துல பிரச்சனை இருக்கு, நிறைய உறவுகள்ல பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் அவர் அட்ரஸ் பண்ணிட்டே வராரு. அட்ரஸ் பண்ணிட்டு வந்த உடனே ஒரு ஆள் எதை தொட்டா கீழே விழுந்துருவானோ அதை தொடறாங்க. அன்னைக்கு 1ஆம் நூற்றாண்டுல இருந்த அவரே ஆரம்பித்த அந்த விசுவாசிகள் என்ன பண்றாங்க? கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க. ஒருத்தவன் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா கூட ஜனங்க மன்னிச்சிருவாங்க. இவன் நடத்த சரியில்லைன்னு சொல்லிட்டா உடனே அவன் பண்ண எல்லா பிரசங்கமும் ஆமென் வீண். பவுலுக்கு இது நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா. பவுலுக்கு இது நடந்தது. என்ன சொல்றாங்க? அவர் சரியில்லை, பணத்தாசை பிடிச்சவரு. அதுதான் எல்லா சர்ச்சைக்கு போனாலும் என்ன கேட்கிறாரு? காசு கேட்கிறாரு. ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுடைய நேரடி ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் எதில் அடங்கி இருக்கு தெரியுமா? நீங்க கொடுக்கறதுல தான் அடங்கி இருக்கு. ஏன் எப்படி சொல்றீங்க? இந்த அட்டையில இருந்து இன்னொரு அட்டை வரைக்கும் எடுத்துக்கங்க. பைபிள்ல ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய எல்லா காரியங்களையும், உங்களுடைய பணத்தை, உங்களுடைய தசம பாகத்தை தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து சேருங்க, கொடுத்துட்டு என்ன சோதிச்சு பாருங்கன்னு ஒரே இடத்துல தான் வேதத்துல சொல்றாரு. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கன்னு சொல்றாரு. ஆனா பணத்தை கொடுத்துட்டு நான் ஆசீர்வதிக்கிறவனா இல்லையான்னு என்ன சோதிச்சு பாருங்கன்னு ஆண்டவர் பணத்தை தொடர்பு படுத்தி மட்டும்தான் சொல்றாரு. ஆமென். ஆனா நிறைய பேருடைய புரிதல் என்னமோ அது உங்களுக்கு விட்டுறேன். சோ கேரக்டரை, பவுலுடைய கேரக்டரை அவர் இது பண்றார். சோ அவர் சொல்றாரு, நான் இத்தனை நாள் பாடுபட்டேன், இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி அடிக்கப்பட்டேன், மரணத்திற்கு ஏதுவான காரியங்களை நான் போனேன் அப்படின்னு அவரை பத்தி அப்படியே சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, புதிய உடன்படிக்கைய உங்களோட இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை பத்தி நான் உங்களிடத்துல சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த அதாவது புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டுமே ஆவியில் உங்களால் வாழ முடியும்னு சொல்லி இந்த வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, நாங்கள் மனிதர்கள் இதுவரைக்கும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம். ஆனால் இப்ப அப்படி இல்ல. இந்த மாம்சத்தின்படி அறிந்திருக்கிறது எப்படி அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பவுல் எப்படி அறிந்து வைத்திருந்தார் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலத்திற்கு முன்பாக அவர் கமாலியல் என்ற ஒரு
ஒரு பெரிய பைபிள் காலேஜ் அப்படி வச்சுக்கலாம். அவர்கிட்ட அவர் படிச்சு முடிச்சுட்டு இந்த டார்சஸ் அந்த ஊருக்கு போயிட்ட பிறகுதான் இயேசு கிறிஸ்து இங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். சரிங்களா? பவுலுக்கு எல்லா வேத வார்த்தைகளும் எழுத்தின்படியே நல்லா தெரியும். அவர் எழுத்தின்படி இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாரு? கணக்கிடுறாரு. ஒரு பரிசேயனாய், நல்ல கல்வி அறிந்தவனாய் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவ எழுத்தின்படி அறிகிறார், மாம்சத்தில் அறிகிறார். எப்படி மாம்சத்தில் அறிகிறாரு? உபாகமம் 21 அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கிறேன். உபாகமம் 21 அதிகாரம் 21, 22. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதரெல்லாம் அவன் மேல் கல்லறிய கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். 23 வசனம். இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. கவனிங்க, பவுல் எப்படி நினைக்கிறார்னா இயேசு கிறிஸ்துவ இவர் மரத்தில் தூக்கப்பட்டவன், அப்ப பொல்லாத பாவி இவரு. மோசே சொன்னபடி எழுத்தின்படி இயேசு கிறிஸ்து பொல்லாத பாவி, அதனால இவருக்கு நல்லா வேணும் அப்படின்னு மாம்சத்தின்படி அறிந்திருந்தார். ஆமென். ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரத்தில் ஆவியில் அவன் தொடப்பட்ட பிறகு நீ துன்புறுத்துகிற கிறிஸ்து நானே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு நிறைய யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெரிய எழுப்புதல் எருசலேம்ல நடக்குது. எங்க பார்த்தாலும் ஜெப கூட்டங்கள், எங்க பார்த்தாலும் கூடி வருதல், எங்க பார்த்தாலும் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற காரியம் வருது. அப்ப ஒரு நல்ல ரிலிஜியஸ் மேனை தேடுறாங்க, ஒரு நல்ல நீதிமான தேடுறாங்க. இந்த பவுல கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பவுல் என்ன பண்றான்? சவுலா இருக்கும் பொழுது கொண்டு போய் இந்த கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படிக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தும்படிக்கு அவன் டார்சஸ் என்னும் பட்டணத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறான். மாம்சத்தின்படி அறிந்தவன், மரத்திலே தூக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் என்று இயேசு கிறிஸ்துவை சாபமாய் எண்ணினவன் என்ன பண்றான்னா, எப்படி இந்த சபிக்கப்பட்டவன் பின்னாடி இவ்வளவு கூட்டம் போது இந்த கூட்டத்தை நிறுத்தணும், இந்த கூட்டத்தை அடித்து ஒடித்து துன்புறுத்தி சபைகளை இடிக்கணும்னு சொல்லி அந்த மாமிசத்தின் மனநிலையோட வரான். ஆண்டவர் அவனை தொடராரு. வாழ்க்கை மாறிடுது, எண்ணங்கள் மாறிடுது. உடனே அவன் சொல்றான், இயேசுவை இதுவரைக்கும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம், ஆனால் இப்போ ஆவியின்படி அறிந்திருக்கிறோம். எப்படி ஆவியின்படி அறிய முடியும்? 17 வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயினர். எப்படி பழசு புதுசுன்னு கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நான் புதிய மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும்? ரோமர் 2 அதிகாரம் 12 வசனம். ரோமர் 2 அதிகாரம் 12 வசனம். வேகமா வாசிங்க. 12 அதிகாரம் 2 வசனம். மன்னிச்சுங்க, 12 அதிகாரம் 2 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், கவனிங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு பாருங்க. இந்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறதுக்கு, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒண்ணும் இல்ல, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு இலவசமா ரட்சிப்பு கொடுக்கிறாரு. ஆமென். அதனால அது கேவலமானது இல்ல, இலவசமா கிடைக்கிறது கேவலமானது இல்ல. நம்ம கேட்கணும்ல, கொஞ்சம் கொசுருக்கு சேர்த்து போடுங்க, ஒரு பல்பொடி வாங்கின, ஒரு பேஸ்ட் வாங்கினா எதனா ஃபேஸ் வாஷ் ஃப்ரீயா கிடைக்குதா? அந்த மாதிரி ஃப்ரீயா வர்றது இது இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு இல்ல. ஆமென். இந்த அசுத்தமானதை பூரணமா சுத்தமாக்குறது அந்த பரிசுத்த
தியாகத்தின் வெளிப்பாடாக இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியை இருக்கிறது. உலகத்தில் எந்த மனிதனும் செய்யாத ஒரு இது. அப்ப இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இருக்கிற அளவுக்கு வித்தியாசம் என் சிந்தையில இயேசு என்னை ஆட்கொள்கிறதுனாலே கிடைக்கிறது. ஆமென். அதனால என்ன ஆகுதுன்னா, 2ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த நீங்கள் அப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, மாறிட்டீங்க, பரலோகத்துக்குரியவர்கள் ஆயிட்டீங்க. கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்கிறார். கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை உங்களிலே வெளிப்படுது. அவருடைய கனிகள் காண்கிறீர்கள் என்றால் நீங்க உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டீர்கள். ஆமென். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஒத்த வேஷம் என்ன தெரியுமா? உலகத்துல இருந்தா ஒரு மாதிரி, ஆவிக்குரியவர்களா இருந்தா கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த 2 வித்தியாசம் கிடையாது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஒரே வாழ்க்கை தான். நான் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், உலகத்திற்கு மரித்து ஆவியில் பிழைத்திருக்கிறேன், சரீரத்தில் மரிச்சு ஆவியில பிழைத்திருக்கிறேன். இதுதான் என்னுடைய ரட்சிப்புக்கு பகலுக்கும் இருளுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமென். அப்ப முதல்ல உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாசிங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். ஆமென். தேவனுடைய பரிபூரணமான நன்மைக்கு கீழ்ப்படி, அப்புறம் அவர் செய்த நன்மைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படி, அப்புறம் என்ன வார்த்தை? நன்மைக்கு அப்புறம் பரிபூர்ணமான சித்தம், அதுக்கு மேல இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம். இந்த வித்தியாசம், அந்த ஒத்த வேஷம் தெரியாத வித்தியாசமே எதுல வருதுன்னா, மனது புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென். 40 வருஷம் ஞான ஸ்நானம் எடுத்து, 50 வருஷம் நேத்து ஞான ஸ்நானம் எடுத்து, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஞான ஸ்நானம் எடுத்தும் உலகத்துல வாழலாம், மனது புதிதாகாமல் இருக்கிற பட்சத்தில். ஆமென். உலக திட்டங்களோடு நம்மளுடைய திட்டங்கள் பின்னி பிணைந்து இருக்கும் விதத்திலே உலகம் சக்சஸ் காட்டுற விஷயத்துல நான் என்ன இணைத்துக் கொண்டு உலக மனிதர்கள் தேவனுடைய நாமத்தை உபயோகப்படுத்தி பூமியிலே செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து இது தேவனாலே என்று என்னையே நான் நம்பிக்கிட்டு மற்றவர்களையும் நான் நம்ப வச்சு ஒத்த வேஷம் தரிச்சு மனது புதிதாகாமல் இன்னும் நான் அவரிலே நிலை கொள்ளாமலும் இருக்கலாம். ஆனால் அவருடைய பூரண சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பூரணமான நடத்துதல்ல என்னை ஈடுபடுத்தி கொண்டு மனது புதிதாகி மறுரூபமாக்கப்பட்ட விசுவாசியாகவும் நான் இருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த வித்தியாசம் புரிஞ்சுதா? இந்த வித்தியாசம் புரிஞ்சுதா? எல்லாரையும் நான் மாம்சத்தின்படி பார்த்தேன், இனி நான் யாரையுமே மாம்சத்தின்படி பார்க்கிறது இல்ல. ஆமென். மாம்சமான மனுஷனா இருந்தாலும் ஆவிக்குரிய வார்த்தை என் நாவில் இருந்து புறப்படுதுன்னா நான் மறுரூபமாக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி இயேசுவை நான் அறியாமல் என்னுடைய எல்லா குறைவுகளையும் சிலுவையில் நிறைவாக்கின கிறிஸ்து இயேசு என்னுடைய வாழ்க்கைக்கு மூல காரணமாய் மாறிவிடுகிறார் என்கிற புரிதலும் ஒப்புக்கொடுத்தலும் எனக்கு வரும் பொழுது நான் ஆவியில் என்னை வெளிப்படுத்திக் கொள்ளுகிறேன், மாம்சம் என்னில் வெளிப்படுறதில்ல. ஆமென். அப்புறம் யாரெல்லாம் அவரை குற்றப்படுத்தினாங்களோ அவர்களுக்காக வேண்டிக் கொள்றாரு. அவங்களுடைய ரட்சிப்புக்காகவும் புதிதாக்கப்படுதலுக்காகவும் வீரியமா பிரசங்கம் பண்றாரு. இதுதான் மனமாற்றம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இங்க இருக்கிற எல்லாருமே அந்த ப்ராசஸ்ல இருக்கும். ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் ஆராதனையில கூட சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாரும் தூங்கணும்னு நினைப்பான். இருக்குது ஒரே ஒரு நாள் லீவு, என்ன பண்ணோம்? நான் தூங்கணும். சிலர் ஆலயத்துக்கு எதுக்கு வராங்கன்னா, ஐயோ சர்ச்சுக்கு போலன்னா கற்பனை மீறிடுவேன், ஆண்டவர் கண்ணை நோண்டிடுவாரு. ஆமென். ஆண்டவருக்கு வேற வேலை இல்லை. அவர்னா என்ன சொல்றது, இந்த பில்லி சூன்யம் பண்றவரா கண்ணை நோண்டுறது, மூக்கை நோண்டுறதெல்லாம் தவறான புரிதல். நாம் அந்த
ஆவியின்படி வாழ்வதற்கு ஆரம்பித்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, முன்னெல்லாம் ஆர்வமே இல்லை, சர்ச்சைக்கு வரதுக்கு ஆர்வம் இல்லை, ஆண்டவரை தேட ஆர்வம் இல்லை, ஜெபம் பண்ண ஆர்வம் இல்லை, பைபிள் வாசிக்க ஆர்வம் இல்லை, ஏதோ எல்லாம் போறான் அப்படின்னு வர எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்துருச்சு. இந்த மாற்றம் வந்ததுனால என்னால ஆண்டவரை தேடாம இருக்க முடியல, அவரை நேசிக்காம இருக்க முடியல, அவருடைய ஆளுகைக்கு என்னை விட்டு கொடுக்காம இருக்க முடியல. ஒரு ஆராதனை 2-3 ஆராதனை வச்சாலும் எனக்கு கலந்துக்கணும்னு ஆசை, சபையில இருக்கிற எல்லா கூடுகையும் விட்டு விட கூடாதுன்னு ஆசை, என்னுடைய எல்லா ரெப்ரசன்டேஷன் அடையாளங்களும் தேவன் என்ன வைத்த ஸ்தலத்திலிருந்து வேறொன்றி நிற்குதுன்னு காட்டுறதுக்கு எனக்கு ஆசை. இந்த மாதிரி ஆசை நமக்குள்ள ஒரு வேலை இருக்கும்னா, நீங்க மாம்சத்தின்படி சிந்திக்காதவர்கள், ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள். இல்ல அப்படின்னா இன்னும் மாம்சத்திலேயே வாழ்ந்துட்டு ஒரு நாள் வரும், இந்த மாம்சம் அழிஞ்சிடும், அதுக்கப்புறம் நமக்கு டெஸ்டினேஷன் இருக்காது, நம்முடைய முடிவு இந்த மாம்சத்தோட முடிஞ்சிடும். ஆமென். அதனுடைய பரிதாபம் என்ன தெரியுமா? மாம்சத்துல வாழற பரிதாபம் என்ன தெரியுமா? மாம்சத்துல ஜட்ஜ் பண்ற பரிதாபம் என்ன தெரியுமா? மாம்சத்துல குற்றம் சாட்டுகிற பரிதாபம் என்ன தெரியுமா? மாம்சத்துல இவங்க கரெக்டா அவங்க கரெக்டான்னு பாக்குற இந்த பிரச்சனையில இருக்கிற இந்த விஷயத்துல இருக்கிற ப்ராசஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? மாம்சத்துல செத்துருவேன், மாம்சத்திலேயே நான் செத்து ஆவியின் தொடர்பு எனக்கு இல்லைன்னா பரலோகம் எனக்கு இல்லை. ஆண்டவர் வந்தார்னா நான் மாம்சத்திலே யாரையும் காணாம ஆவியில காண்பார்னா, அந்த நான் ஆவியில மறுரூபமாக்கப்பட்டிருக்கேன் பாத்தீங்களா, அதுதான் அதை வச்சு ஆண்டவர் நான் பார்ப்பார். ஆமென். இது ஏசு 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 சொல்றதுனால வர்றதில்லை, ஆமென் 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 சொல்றதுனால வர்றதில்லை, சோத்திரம் சோத்திரம் சொல்றதுனால வர்றதில்லை. 1000 சோத்திரம் நீ சொல்லலாம், உன் உதடு மட்டும் அதை சொல்லி உன் உள்ளம் மாறாம இருந்தா அது தேவனோடு தொடர்பு படுகிற ஒன்று இல்லை. நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு 1000 சோத்திரம் போட்டலாம் இயேசுவின் நாமத்துல இன்னைக்கு, அப்படியே ஒரு ஃப்ரீயா நான் ஃபீல் பண்ணுவேன். இதுவும் சரீரம் எதிர்பார்க்கிற ஒரு திருப்தி, ஆனால் ஆவியில் வருகிற திருப்தி இல்லை. ஆமென். ஆவியில் உட்கார்ந்து ஏசப்பான்னு உட்காருது, எந்திரிச்சா சோத்திரம்னு எழுந்துக்கிறது. ஆமென். ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி ஆண்டவர் நடக்கு? யாரை ஏமாத்துறது? இது ஒன்னு சொல்லட்டுமா? நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறது, வேற யாரையும் ஊர்ல உலகத்துல இருக்கிறவங்களெல்லாம் ஏமாத்துறது இல்லை. அவன் பாவம் நம்பிடுவான், சோத்திரம் ஆண்டவரே, ஐயோ எவ்வளவு தெய்வீகமா இருக்காங்கப்பா, வாயத்திருந்தா ஏசப்பா, உட்கார்ந்தா சோத்திரம், நின்னா ஆமென், எவ்வளவு தெய்வீகமா இருக்காங்க. அவன் நம்பிடுவான், வெளியே இருக்கிறவன் நம்பிடுவான், சரீரம் திருப்தி அடைஞ்சிரும். ஆமென். தேவன் தூரமா இருப்பார். ஆமென். அல்லேலூயா ஆமென். இந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் ஃபார்முலா சொல்லி எல்லாம் ரட்சிப்புக்கு ஏதுவாய் நாம் மாறுவதில்லை. ஆமென். அதற்கு மாறாக இந்த முழு சரீரத்தையும் நான் ஜீவாதார பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்துறேன். இனி நான் இல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். இயேசு சோத்திரம் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லுவாரா? அவருடைய ஜபங்கள் எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. எல்லாருடைய இதயங்களையும் அறிந்திருக்கிற தேவனே, எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் தெரிந்திருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் மகிமைக்காக இந்த நாளிலே உம்முடைய மகிமையை விளங்க பண்ண இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை உள்ளதா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய ஜெபம் பண்றோம், ஏன் அவ்வளோ சோர்ந்து போயிட்டு இருக்குது? நம்ம தான் உக்காந்தா சோத்திரம், நின்னா சோத்திரம் சொல்றோமே, ஏன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா குச்சின்னு அப்படியே ஓடி வருது. ஒரு 3 நாள் உபவாசம் போட்டுருவோம். உபவாசம் போட்டா ஆண்டவர் கை முறுக்கியெல்லாம் ஒரு வேலையும் நடக்க தெரியுமா? ஆமென். தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. தேவன் பிரைப் வாங்குறது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல வருது ஏசாயால இருக்கு. தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர்ல, அவர் லஞ்சம் பெற மாட்டார் அப்படின்னு அப்படியே பச்சையா அப்படியே இருக்கிற வசனம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நிறைய தப்பு பண்ணிட்டோம், ஒரு 10 நாள், ஒரு 20-21 நாள் உபவாசத்தை போட்டுருவோம். ஆமென். மாற வேண்டியது ஆண்டவர் இல்ல, அவர் அப்படியே நிலையா இருக்கிறவர். ஆமென். இந்த உபவாசம் ஆண்டவருடைய இதயத்தை மாத்தாது, என்ன தூய்மைப்படுத்தும். ஆமென். இந்த மாதிரி மாய்மாலங்கள் உலகத்துல நிறைய இருக்கு. இந்த பிரதர் வந்திருக்காராம், அந்த சிஸ்டர் வந்திருக்காராம். ஆமென்.
உனக்குள்ள இருக்கிறவர் எங்க போனாரு? எங்க போனாரு? அங்க போலாம், இங்க போலாம். இவங்க ரொம்ப பவர்ஃபுல். இயேசு கிறிஸ்துவோடவா? இயேசு கிறிஸ்துவோடவா? ஆமென். வழி விலக பண்ணுகிற காரியம் பிசாசுக்கு முக்கியமான மெயின் வேலையே அவனுக்கு அதுதான். நீங்கள் நம்மள ரொம்ப கன்வீனியன்டா, ரொம்ப ஈஸியா அப்படியே அந்த பால் நழுவி பழத்துல ஏதோ சொல்லுவாங்கல்ல, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி, அந்த மாதிரி பிசாசுக்கு அவன் கொஞ்சம் கூட கஷ்டப்படாம நம்மளே ஒப்பு கொடுத்துறோம். எவ்வளவு கேவலம். ஆமென். ஒரு உறுதியத்துவம் வேணும் கிறிஸ்தவத்துல. ஆமென். ஒரு உறுதியத்துவம் வேணும். ஆமென். ஒரு உறுதியத்துவம் வேணும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெளிப்பாடு இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதுக்கு என்ன அடையாளம்? புது சிருஷ்டிக்கு என்ன அடையாளம்? நான் செஞ்சிட்டு இருந்த இவ்வளவு நாள் நான் செஞ்சிட்டு இருந்த ஆர்வ கோளாற செஞ்ச காரியம், ஆமென், அறிவு சரியா புரிதல் இல்லாம செஞ்ச காரியம், உணர்ச்சி வசப்பட்டு செஞ்ச காரியம், அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு செஞ்ச காரியம் என்கிட்ட இல்ல. நான் புதுசாயிட்டேன். எது புதுசு? வேத வசனத்தினால் நடத்தப்படுறேன். பிசாசு என்ன பார்த்து நடுங்குறான். ஆமென். இந்த பிள்ளையை பார்த்து ஆண்டவர் நடுங்கணும். ஏன்? அது புதுசு. இதுவரைக்கும் உலகத்தோட ஒட்டி இருந்தது, அது இப்ப இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லா கூட்டத்திலும் போய் ரட்சிக்கப்படுறது. யாராவது பாஸ்ட் கேட்டாங்கன்னா இன்றைக்கு எத்தனை பேர் உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீர்கள்? எல்லாரும் கை தூக்குறது. நானும் தூக்கி இருக்கேன். நிறைய பிரசங்க, நிறைய அப்படியே தொடர மாதிரி பேசிட்டா கை தூக்கிறது. எதுக்கு கை தூக்குறோம் எனக்கும் தெரியாது, அங்கிருந்து கை தூக்குன்னு சொன்னா அவருக்கும் தெரியாது. ஆமென். எல்லா கூட்டத்திலும் போய் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனா மனமாற்றம் இல்லை. எல்லா கூட்டத்திலையும் போய் கை தூக்குறது தான், சோத்திர சோத்திரம் கையை தட்டி குதிக்கிறது தான், ஒரு 4 பேர் இப்படி பின்னாடி நிற்பாங்க, இந்த மேஜிக் எல்லாம் நிறைய நடக்கிறது தான், ஆனா மனமாற்றம் இல்லை. ஆமென். அவருடைய பூரண சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதின் மூலம் என்ன நடக்குது? மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. எல்லாம் பண்ணவங்க தான், எல்லாம் பண்ணவங்க. நானும் எல்லா கூட்டத்துக்கும். ஆமென். நான் சின்ன பையனா இருக்கும், சின்ன குழந்தையா இருக்கும் போது என் தாத்தா அவர் பிடிச்சாருன்னா எனக்கு பயம், திட்டிகிட்டே போவேன், திட்டிகிட்டே வருவேன். சின்ன பையனா இருக்கும் போது இவ்வளோ பெரிய கை, 2 கை ஒன்றா வச்சா அவ்வளோ பெரிய கையா வரும். பிடிச்சிட்டே விடவே மாட்டார், பிடிச்சிட்டே போய் திட்டிகிட்டே வர்றது. எதுக்கு? சர்ச்சைக்கு போறதுக்கு. தாத்தாவை திட்டிகிட்டே. நிறைய பேர் இன்னைக்கு எப்போ தூங்குறதுக்கு விடுறதில்ல, இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க விடுறதில்ல. எல்லாம் ஒரு அம்மாவா? இதெல்லாம் நடக்குது, வீட்டுல நடக்குது. ஏன் நடக்குது? மறுரூபமாக்கப்படல. பழையவைகள் ஒழியல, புதிது வரல. ஆமென். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். ஆண்டவரோட தொடர்பு இருக்கிறவர்கள் அந்த வார்த்தையை வாசிங்க. 2 கொரிந்தியர் 18:19. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. கவனிங்க, இது எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, அவர் இயேசு நம்முடைய தேவனோடு நமக்கு இருக்கிற தொடர்பை குறித்து இங்க பேசுறார். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எங்களுக்கு போட்டி பொறாமையின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுக்கல, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரு. நானும் செய்வேன், நீயும் செய்வேன் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. எல்லாரும் ரட்சிப்பின் அந்த எல்லைக்குள்ளே வரணும் அப்படிங்கிற நிலைமைக்குள்ளே கொண்டு வந்தார். மாய மந்திரங்களை பார்த்து ஏமாந்து போகாத. எழுதி வைத்திருக்கிற தீராத மாறாத சத்தியத்தில் நிலைநாட்டப்பட்டு பரலோகத்திற்கு ஆத்துமாவில் பிணைக்கப்பட்டு ஆயத்தப்படு ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஏன் அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா
31 வசனத்துல தொடர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர் வந்து புதிய உடன்படிக்கைன்னா என்னது? பழைய உடன்படிக்கை. ஆண்டவர் சொன்னாரு, எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பெரிய 10 கற்பனைகளை கொடுத்தேன், ஒருத்தனும் கேட்கல, எல்லாம் ஏகமா கெட்டு போயிட்டாங்க. ஆனா என்னுடைய புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, புதிய உடன்படிக்கைனா ஈஸியானது கிடையாது. புதிய உடன்படிக்கைனா ஈஸியானது கிடையாது. கற்பனைகளை சேர்ப்பேன். என் பையனுக்கு வந்து முடி வெட்டணும் அப்படின்னு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னா, எங்கன்னா இப்படி போயிட்டு எங்கேயோ ஒரு ரோட்ல உட்கார வச்சு வெட்டிட மாட்டேன். ஆமென். ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் பண்ணுவேன். ஒரு கடைக்கு போவேன், எனக்கு அது பழக்கமாகணும். அந்த கடையில அது அவன் வந்து அவனுடைய அப்ரோச் கரெக்டா இருக்கணும், அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியணும். அப்புறம் கூப்பிட்டு போய் அவனை கடையில உட்கார வச்சு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ற மாதிரி கேட்பானான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு கடையில 100 கடை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமென். இந்த சர்ச்சில் நான் அந்த சர்ச்சுக்கு போறப்போ, ஆமென், ஒரு நாள் வரோம், ஆண்டவர் வந்து செம்மறி ஆட்டு வெள்ளை ஆட்டி பிரிப்பாரு. நிறைய சர்ச்சுக்குள்ள இருக்குதான் அப்புறம் செம்மறி ஆடா இருக்கும். அப்படியா? இல்ல. ஏன் நான் சொல்றேன்னா, நீ என்ன புறக்கணிச்சுட்ட, ஏன் நான் சொல்லி கொடுக்கிற காரியத்துல நீ இல்ல அப்படின்னு உன்னை அப்படி விட்டுற முடியாது. எவ்வளவு இரக்கம் உள்ள தேவன் அவர் பாருங்க. நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு அதான் அப்படி தப்பு பண்ற விட்டுறலாம் இல்ல, விட்டுற முடியாது. அப்படி ஏன் சர்ச்சில் இருந்து ஏன் நரகத்துக்கு போகணும்? அதுக்காக அவங்க ரட்சித்து இந்த பேழையில் ஆண்டவர் வச்சாரு. ஆமென். இது கஷ்டமா இருந்தா கூட, பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தாலும், கேட்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும், சத்தியம் சத்தியம் இதை மாற்றிக்கொள்ளவே முடியாது. அவர் மனது மாறுகிற தேவன் இல்ல, நீதி உள்ளவரும். அவர் வந்து ஜஸ்ட் அண்ட் ஹோலி அண்ட் ரைச்சஸ். அவர் பரிசுத்தரும் நீதி உள்ளவரும் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். அந்த பயம் எனக்கு இருக்கு. ஆமென். என்னுடைய செயலுக்கு அவர் நியாயம் செஞ்சுட்டா நான் நரகத்துக்கு போயிடணும். ஆமென். நான் பழைய வாழ்க்கையை விடாம புதிய மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நான் வரலன்னா நரகத்துக்கு போயிடணும். அந்த நிலைமை என் சபையில ஒருத்தருக்கு வரக்கூடாது. இதுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு பிரசங்கம் பண்றோம். ஆமென். வாசிங்க. அவன் விலகி போனாலும் நான் உடல்ல ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து என்ன பண்றாரு? புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதா? கல்லுல எழுதி கொடுத்து வழி நடத்துற உடன்படிக்கை இல்லப்பா, உன் இதயத்துல வைத்து. வாசிங்க. அதை அவர்கள் இதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். புதிய உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ள புதிய இதயம் வேணும். எத்தனை பேர் நம்புறீங்க? பழைய இதயத்தோட புதிய உடன்படிக்கை பொருந்தாது. புதிய மனுஷனான மாறினா புதிய இதயத்தை அவர் தராரு. இந்த புதிய இதயத்துல புதிய உடன்படிக்கை அவர் பண்றாரு. இந்த புதிய உடன்படிக்கை என்னை பரலோகத்திற்கு நேராய் கொண்டு போகுது. எப்படி பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகுது? அவருடைய சித்தத்தின்படி வாழ நான் பூரணமா ஒப்பு கொடுத்துறேன். அதனால பரலோக தேவனுடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுகிறவனா நான் மாறிடுறேன். இந்த சுயம் செத்துருது, மாம்சம் செத்துருது, உலகத்தின் காரியங்கள், உலகம் என்னிலே எதிர்பார்க்கிற காரியங்கள் செத்து போகுது. ஆமென். புதிய இதயத்தை, புதிய உடன்படிக்கைய அவர்களுடைய இதயத்துல நான் வைக்கிறேன். இந்த இதயம் புதிய மனிதர்களாய் மாறுகிறதுனால ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற இந்த புதிய வாழ்க்கைக்கு என்னை நான் அர்ப்பணிப்பதின் மூலம் இது வந்துருது. அதனால என்ன நடக்குது? ஆண்டவரே கதின்னு வாழறேன். ஆமென். நீங்க நடத்தாம நான் இந்த இடத்தை விட்டு நான் என் சொந்த விருப்பத்தை, சொந்த எண்ணத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரேன்ற நிலைமைக்கு நான் வந்துடுறேன். நீங்க சொல்லாம ஒரு விஷயத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்ற எண்ணத்திற்கும் நிலைமைக்கு நான் வந்துடுறேன். உலகம் மோசம் போக்குகிற அந்த மோசம் போக்குகிறத நான் வேத வசனத்தை கொண்டு கண்டறிஞ்சிடுறேன். ஆமென். மனுஷன் தன்னுடைய
உணர்வுல பேசுறானா, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறானா, வேதத்தின்படி பேசுறானா, வாழறாங்கிற வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சிருது. ஆமென். புதிய உடன்படிக்கைய உரியவனாய் நான் மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கை உள்ள பிள்ளைகள். அப்ப புதிய ஆர்வம் ஆண்டவர் மேல, புதிய ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஆசை. ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யணும்னு நான் உணர்ச்சி வசப்பட்டு செய்யறது இல்ல, அவர் என்னை புதிதாக்கி இருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு நான் செய்கிறேன். ஆமென். It is not to be, என்ன சொல்றதுங்க, by force, but because of his faithfulness. அவருடைய கிருபையினால இந்த வாழ்க்கை, கிருபையினால இந்த ஞானம், கிருபையினால இந்த சந்தோஷம், கிருபையினால இந்த குடும்பம், கிருபையினால இந்த வேலை, கிருபையினால இந்த ஊழியம், கிருபையினால இந்த கூடி வருதல், இந்த சபை, கிருபையினாலே ஒரு மனம், கிருபையினாலே ரட்சிப்பு. ஆமென். அதுக்காக நான் ஏதாகிலும் இல்ல. அவர் புது இதயத்தை கொடுத்தாருன்னா அந்த புது இதயத்துக்கு எப்படி 10 கற்பனைகள்ல இது செய்யறதுன்னு சொல்றாரோ அந்த தெளிவை பரிசுத்த ஆவியானவர் மூலமா கொடுக்கிறாரு. அதை நான் செய்யும் பொழுது தேவ மகிமை என்னிலிருந்து விளங்குகிறது. ஹல்லேலூயா. இல்லனா அன்னைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நான் குறி சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆமென். அன்னைக்கு ஏதோ ஒரு பேரை சொல்லி என்னென்னமோ பண்ணி ஒரு மூளையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஹீலிங் மீட்டிங் வைக்கிறேன். இவ்வளவுதான் வித்தியாசம். ரட்சிப்பு அவர்களுக்குள்ள இல்ல. ஆமென். ஏன்னா வேத வசனம் இருளுக்கும் வெளிச்சத்திற்குமான, இரவுக்கும் பகலுக்குமான ஒரு வித்தியாசத்தை கொடுத்துறாரு. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கும் போது எவ்வளவு ஒரு மன மகிழ்ச்சி தெரியுமா? எவ்வளவு மன மகிழ்ச்சி. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க இந்த வார்த்தையை. போதும். அப்ப தேவனோடு நம்முடைய தொடர்பு எப்படி ஆயிருது அப்படின்னு சொன்னா, அவர் புதிய இதயத்தை கொடுக்கிறாரு, அவர் புதிய வாழ்க்கையை கொடுக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள அதை கொடுக்கிறாரு. அதை இந்த வாழ்க்கைய கவனிங்க. எல்லாரும் என்ன பாருங்க, பைபிள் வாசிக்காதீங்க ரொம்ப ஆர்வமா. இந்த புது வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் இயக்கப்படும். ஆமென். ஏன்னா இது புதுசு. ஹல்லேலூயா. உலக மனிதர்களா நம்ம இருக்கும் பொழுது கற்பனைகளை இதை பண்ற அதை பண்ற சொந்த இஷ்டத்துக்கு பண்ணோம். இன்னைக்கு அதை பண்ண முடியாது. கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி, பரிசுத்த ஆவியானவரால் அதனுடைய தெளிவு, புதிய இதயம், புதிய வார்த்தை, புதிய வாழ்க்கை. ஆமென். இதுதான் புதிய உடன்படிக்கை. நிறைய பேர் புதிய உடன்படிக்கை என்ன தெரியுமா, பைபிள் தூக்கி தூர போட்டுரு, அதெல்லாம் ஜெபம் பண்ண ஆண்டவர் பார்த்துக்குவாரு, அதெல்லாம் இங்க ஒரு மனுஷன் தான், அங்க ஒரு மனுஷன் தான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் ஒர்க் பண்றது இல்ல. பைபிள் சிஸ்டம் அப்படி இல்ல. பைபிள் சிஸ்டம் கிளாரிட்டி, அக்யூரேட். ஆமென். தெளிவு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நான் நிறைய விஷயம் ரொம்ப ஆழமா பேசிக்கிட்டு இருக்கேன், எத்தனை பேர் புரியுதுன்னு எனக்கு தெரியல. நான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த தெளிவை கொடுக்கட்டும். கடைசியா தேவனோடு இருக்கிற தொடர்பை பார்த்தோம். முதல்ல நான் சொன்னேன், மாமிசத்தின்படி நான் தேவனை அறியல, அறிஞ்சிருந்தேன், மனுஷர்களை அறிஞ்சிருந்தேன், மாம்சத்தின்படி நியாயம் தீர்த்தேன். இப்ப பிரதரை பார்த்தா பாவமா இருக்காருன்னா ஓகே, அவர் மேல நான் அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு மாம்சத்தின்படி நான் யோசிச்சேன். உலக மனுஷன் தான் செய்யறான். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவைய வச்சுக்கிட்டு ஆண்டவர் பேர் சொல்றது, ஆண்டவருடைய காரியத்தை இது பண்றது. ஆமென். உலக மனுஷன் இதை செய்யறான். ஆனால் ஆவிக்குள்ளே நான் வந்துட்ட பிறகு அது இல்ல. கிறிஸ்துவின் கண்களாலே ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன். இரக்கம் வருது, ஒருத்தவங்க மேல மனதுருக்கம் வருது, ஒருத்தவங்க மேல அன்பு வருது, ஒருத்தவங்களை விசுவாசத்தினால உற்சாகப்படுத்துகிற அந்த ஆவி வருது. ஆமென். ஹல்லேலூயா. தவறா நான் ஒருத்தவங்களை கைட் பண்றது இல்ல. ஆமென். தவறா கைட் பண்றது இல்ல. ஏன் எப்படி அப்படிங்கறத தேவனோடு உறவுல புதிய இதயம், புதிய கிறிஸ்துவால் வருகிற வாழ்க்கை, புதிய கிறிஸ்துவால் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, புதிய
உடன்படிக்கையாலே தேவன் நம்முடைய இதயத்தை தூய்மைப்படுத்துகிறார் பரலோகத்திற்கு. இது உரியவர்களாய் மாறுகிறதற்கு ஏதுவானதா இருக்கு. கடைசியா 19-20 அந்த வசனங்களை வாசிங்க. அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல், கவனிங்க, தேவன் உலகத்தில் இருக்கிறவனோடு இருக்கிற தொடர்பு நமக்கு எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினால் இது கிறிஸ்துவுக்குள்ளே நாம் புது சிருஷ்டிகளா இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. கிறிஸ்து இல்லாம நீ வாழ்க்கை இல்ல, கிறிஸ்து இல்லாம நீ ஊழியம் இல்ல, கிறிஸ்து இல்லாம இனி ஒண்ணுமே நான் செய்ய போறதில்லைன்ற புரிதலுக்கு நான் வந்துடுறேன். உலகத்தை வெறுக்க ஆரம்பிச்சிடுறேன். உலகம் மாம்சம் என்னிலே அழிந்து போகிறத, ஆவியானவர் என்னிலே எழுப்பி வர்றத இந்த வசனங்கள் காண்பிக்குது. 20ஆம் வசனம், ஆனபடியினாலே இந்த உலகத்திற்கு நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக இந்த சத்தியத்தை வீடு வீடா போய் சொல்லணும். இந்த சத்தியத்தை தான் சொல்லணும். ஆமென். இந்த சத்தியத்தை ஏன் கிறிஸ்துவின் பிரதிநிதிகள் நாம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, குடிசைங்க இருக்கிற இடம் இருக்கு. திடீர்னு ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி யாருன்னா பாத்தீங்கன்னா அவங்க வீடுலாம் அவ்வளவு பயங்கர பெருசா இருக்கு. ஏன் அப்படி? ஜனங்களுடைய பிரதிநிதிகள். ஜனங்களுடைய பிரதிநிதிகள் எப்படிதான் இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இந்த உலகம் சொல்லி கொடுக்கிறது. இது அமெரிக்கா இல்ல லண்டன், இதுல இருந்து பிரதிநிதிகள் இருப்பாங்க. நேரடியா பிரைம் மினிஸ்டர் வந்து பேச மாட்டாரு, பிரசிடென்ட் வந்து பேச மாட்டாரு. அந்தந்த தேசத்தினுடைய பிரதிநிதிகள் இங்க இருப்பாங்க. இங்க இருக்கிற அந்த தேசத்து ஆட்கள் ஏதாவது பிரச்சனைனா இந்த நபர்கள்கிட்ட தான் போவாங்க. அவங்களுடைய வீடுங்கெல்லாம் பார்த்திருக்கீங்களா? எப்படி தெரியுமா இருக்கும்? இந்தியாவிலே அவங்க இருந்தாலும் இல்ல ஏதாவது ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துல இருந்தாலும் அவங்க வாழற இடம் ஒரு 2-3 கிலோமீட்டர் பச்சை பசேர்னு இருக்கும். பெரிய வீடா இருக்கும். 10-15 பேர் வேலை செய்யறவனா இருப்பான். நல்ல டிரைவர் இருப்பான். சிறந்த கார் இருக்கும். ஏன் அவன் இந்த தேசத்துல வாழ்ந்தாலும் அந்த தேசத்தை பிரதிபலிக்கிறான். நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள். ஆமென். நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகள். பூமியில நம்ம வாழ்ந்தாலும் பரலோக ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆமென். பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அவருடைய சித்தத்தை எப்படி பரலோகத்துல விளங்க பண்றாரோ அப்படியே பூமியில நம் மூலமா விளங்க பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆமென். இந்த கீழான உலகத்திற்கு உரிய காரியங்கள் நம்மிலே காணப்படாது. நான் செய்யற எல்லாம் தேவ மகிமைக்காக தான் இருக்கும். ஆமென். நான் செய்யற எல்லாம் ஆலயத்தினுடைய பெருக்கத்திற்காக இருக்கும். நான் செய்யற எல்லாம் வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கும். நான் செய்யற எல்லாம் இந்த பாவமான என்னுடைய பாவ சரீரத்தை பாவமில்லாத கிறிஸ்துவினுடைய சரீரத்தை கொண்டு இடம் மாற்றினார். நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பாவம் அவர் மேல போயிடுச்சுன்ற நிச்சயம் இருக்கும். பாவ மன்னிப்பின் நற்செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களா இருப்போம். ஆமென். இந்த தெருவில் அவர் வந்துட்டார், அந்த தெருவில் இவர் வந்துட்டார் சொல்லிட்டு இருக்க மாட்டோம். டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஆமென். டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கார் தெரியுமா? ஆமென். பரலோகத்தின் பிரதிநிதிகள். we are Christ ambassadors. பரலோகத்தின் பிரதிநிதி. எப்பொழுதும் கிறிஸ்துவை பற்றி மட்டுமே பேசுகிறவர்களாய் நாம் இருப்போம். எப்படி பேசுவோம்?
சொந்த புரிதல் அல்ல, புதிய இதயமுடையவர்களாய், புதிய உடன்படிக்கையை பெற்றவர்களாய். ஆமென். கிறிஸ்துவை குறித்தே பேசுகிறவர்களாய் இருப்போம். ஏன்? என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் உள்ளது. நான் பரலோகத்தினுடைய பிரஜை பூமியில. ஆமென். இங்க நான் வாழறேன், ஆனா கிறிஸ்துவை தான் நான் வெளிப்படுத்துவேன். ஆமென். கிறிஸ்து பாவம் இல்லாதவராய் இருந்தார், அப்ப நான் பாவத்தை வெறுப்பேன். கிறிஸ்து பரிசுத்தராய் இருந்தார், நான் பரிசுத்தத்தை நாடுவேன். கிறிஸ்து பிசாசை எதிர்த்தார், நான் பிசாசை எதிர்ப்பேன். கிறிஸ்து கள்ள போதனைகளை அதமாக்கினார், நான் அதை அதமாக்குவேன். கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தினார், நான் அந்த அன்பை வெளிப்படுத்துவேன். ஆமென். இதுதான் கிறிஸ்துவுக்கு பிரதிநிதி. சும்மா கிறிஸ்தான் ஆயிட்டேன், ஜான்ஸ் ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிட்டு, எனக்கு ஜான்ஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா பேரு முருகனா, எங்க அப்பாவோட அப்பா பேரு முருகனா. எனக்கு முருகன் என்ன கார்டு அது, பேன் கார்டுல முருகன் வந்து, என்னடா இது முருகன், எனக்கு அது சம்மந்தமே இல்லையே அப்படின்னு உலகம் இழுக்குதுங்க. உலகம் வந்து ஒரு அடையாளத்தை நமக்கு கொடுக்க பார்க்குது. ஆமென். ஆனால் கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம் அது உறுதிப்பட்டு இருக்கிறது. ஆமென். அது உறுதிப்பட்டு, அது எவனோ வந்து சொல்லணும்னு அவசியம். புது உடன்படிக்கையின் பேர்ல இயேசுவே எனக்கு செஞ்சிருக்கார். ஆமென். ஆண்டவர் வந்து ஒரு 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 அன்னைக்கு அந்த காலத்துல இருந்த ஒரு 4 பேர் தாண்டி தான் இயேசு கிறிஸ்து கிட்ட போன. அப்படிலாம் ஆண்டவர்ல திரை சீலைய கிழிச்சிட்டாரு. நேரடியான இயேசு கிறிஸ்து கிட்ட போலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். என்னுடைய உறவு உலகத்தோட எப்படி இருக்கணும் வேதம் சொல்லுச்சு. என்னுடைய உறவு தேவனோட எப்படி இருக்கணும் வேதம் சொல்லுச்சு. என்னுடைய எண்ணம் எப்படி புதிதாக்கப்படணும் அப்படிங்கிறத வேதம் சொல்லி கொடுத்திருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படை இதுதான். உச்சகட்டம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறோம் ஒரு 80 வயசான பிறகு இந்த நிலைக்கு நான் வந்தா போதும், அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டா இன்னையிலிருந்து எனக்கு அந்த ஒரு அவரோடு இருக்கிற சந்தோஷத்தின் நிறைவு காணப்படுகிறது. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ருபலரபலஷந்தரதரபா தீரபலரபரியாங்கரதரியாங்கரதரதரா. சொல்லுங்க, இயேசுவாவுக்கு நன்றி 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 நன்றி. 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. என் பெலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. நிறைவோட இந்த இடத்தை கடந்து போகணும் பிரியமானவர்களே. சொல்லுங்க, ஆண்டவர் உயர்த்தி இந்த காலை வேளையில் ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, ஆராதனை. பழையவைகள் ஒழிந்து போக எல்லாம் புதிதாக இந்த காலை. சொல்லுங்க, பழைய உடன்படிக்கையில
யெகோவா மெக்காதீஸ் ஆராதனை உமக்கே. சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்திடுங்க ஏசப்பா. நான் புதிய மனுஷனாக இங்கிருந்து போன ஆண்டவர், எனக்கு அந்த வித்தியாசத்தை கொடுத்திருக்க ஆண்டவர் என்று சொல்லி யெகோவா ஹோசேனோ ஆராதனை உமக்கே. பணம் போற போக்கில் நான் இல்லாம, உலகம் காட்டுகிற அந்த திசைகள்ல நான் நடக்காம, ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக. உமக்கே ஆராதனை ஆராதனை. அப்பா நிறைய சொல்லுங்க. உங்களுக்கு தான் சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை. உணர்ச்சி வசப்பட்டு இல்லப்பா, உம்முடைய வார்த்தையின் உறுதியோடு, பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலோடு 100க்கு 100 நேசிக்கிற பிள்ளைகளாக, மறுரூபமாக்கப்பட்டவர்களை எங்களை மாற்றோடு கேளுங்க. ஆராதனை உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஓ ஆராதனை ஆராதனை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. என் பலத்துல நான் போராடல ஆண்டவரே, உங்க பலத்துல நான் நிற்கிறேன். அதனால தோல்வி இல்லை. சொல்லுங்க, போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவரே, ஓ என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. சொல்லுங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு விடுதலைக்கு நாவி இந்த காலை வேளையிலே நம்மளை ஆட்கொள்ளட்டும். புதிய உடன்படிக்கையின் ஆவி இந்த காலை வேளையிலே நம்மை ஆட்கொள்ளட்டும். மாம்சத்திலே நாம் மற்றவர்களை பார்க்காதபடிக்கு, மாம்சத்திலே இயேசுவை அண்டாதபடிக்கு, ஆவியிலே அவர்களை இணைகிறவர்களால் ஒரு எழுப்புதலை அவர் நம்முடைய சபையிலே தரும்படிக்கால் ஒரு மனதின் ஆவியை, ஒற்றுமையின் ஆவியை நம்முடைய சபையிலே தேவன் தரும்படிக்கால் சொந்த விருப்பங்களை விட்டு தேவனுடைய தரிசனத்திற்கு நிற்கிற பிள்ளைகளால் ஒவ்வொருவரையும் தேவன் நம்மை மாற்ற. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி உமக்கு
நீங்க நிரந்தரமா எங்க இதயத்துல வீட்டிருக்க ஆண்டவர். எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாக்கி இருக்கிறதற்காக நன்றி. கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை புதிய மனிதர்களாக மாற்றிருக்கிறதற்காக நன்றி. பழசெல்லாம் எடுத்துட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அதை நீ செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. துதிகளை மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.